சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய எதிரிகள் உங்களை எதிர்ப்பதற்குண்டான நாளாக வருகிறது. அதாவது எதிர்ப்பு என்பது அதிகமாக காணப்படும். எத்தனை எதிர்ப்பு இருந்தால் என்ன, எத்தனை போட்டி இருந்தால் என்ன, கண்டிப்பாக கடைசி வெற்றி என்பது உங்களுக்கு தான். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்பிக்கையுடன் நடைபோடுங்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள். எப்படி சொல்கிறோம், ரொம்ப வருஷமாக நம்ம மனசில் ஏதேதோ தீராத ஆசைகள்லாம் இருக்கும், நிறைவேறாத விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைவேற போகுது. அது நல்ல பாசிட்டிவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நினச்ச மாதிரி நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு மனசு ஒரு சந்தோஷப்படும் இல்லையா, அதுக்கு அளவே இருக்காது. அப்படிப்பட்ட அருமையான விஷயம் இன்னைக்கு குடும்பத்தோடு நீங்கள் கூடி குழாவக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு உதவி கேட்டவுடன் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான உதவி உங்களை தேடி வரும். இதை விட என்ன சார் வேணும்? பிரச்சனைகளில் இருக்கும், எல்லாருமே பிரச்சனைகளில் தான் இருக்கும். இந்த பூமியில் பிரச்சனை இல்லாதவங்களே இல்லை. சரியான நேரத்தில் சரியான உதவி என்பது அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. கடகராசி என்பவர்களுக்கு அற்புதமான நாள். தூரத்து சொந்தங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம். அதே மாதிரி நீங்களும் பிரிஞ்ச ஒரு உறவுகளை கூட பேசக்கூடிய சந்தர்ப்பம், பழைய விஷயங்களை பேசி மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், இப்படி அற்புதமான நாளாக வருகிறது. இன்றைய நாள் மறக்க முடியாத நினைவுகளை தந்தே தீரும். சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன சாப்பிட்றோம், என்ன எப்போ தூங்குறோம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இதை தவிர மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, ஸ்லீப், இது மூணுத்தையும் ஒரு வகையில் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை நிரந்தரமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கு உற்சாகம் தரக்கூடிய நாள். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நாள். நீங்கள் இன்றைக்கி மட்டும் சாமி கிட்ட முன்னாடி உட்காந்து வேண்டிக்கோங்க, நீங்கள் நினச்சது நடக்கிறதா இல்லையான்னு பாருங்கள். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, நம்பிக்கை தான் சாமி. நீங்கள் தான் நம்பிக்கையோடு வேண்ட வேண்டும். துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். அதாவது நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல குறிக்கோள்கள் இருக்கும். அதற்குண்டான முயற்சிகளில் இன்னைக்கு ஈடுபடும் பொழுது அது கண்டிப்பாக வெற்றி பெறும். யோகம் உங்கள் பக்கம்தான். விருச்சிகராசி என்பவர்களுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள், சுப விஷயங்களை கேட்கக்கூடிய விஷயம். அதாவது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் காதில் வந்து விழும். அதாவது ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம், தெரிஞ்சவங்க வீடு வாங்குறாங்க, நீங்களே ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அதற்குண்டான நல்ல விஷயம் எப்படி சுற்றி நல்லதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கக்கூடியதான் இந்த நாள். தனுசு ராசினியர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் இந்த சொல்லுக்கு இருங்க. இன்னைக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு உங்களுக்கு எந்த லட்சியம் என்ன வேணுமோ அதை நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பாசிட்டிவாக 100% ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் தான் முடிவெடுக்கணும், நீங்கள் தான் செயல்படணும். மகர ராசி என்பவர்களுக்கு சற்று பின்னடைவை தரக்கூடிய நாள். ஆஃபீஸில் வேலை செய்யும் போது நாம் ஒரு நல்ல வேலை செய்வோம், ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க வேலை செய்ய மாட்டாங்க, ஆனால் நல்ல பேர் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள். விட்டு விலகுங்க. எப்பவுமே உண்மை ஜெயிக்கும், வாய்மையே வெல்லும். இதுதான் தாரக மந்திரம். கும்பராசினியர்களுக்கு மனதிலும் சரி, எண்ணங்களிலும் சரி, ஒரு மிகுந்த மகிழ்ச்சிகளை தரக்கூடிய நாள். தன்னை அறியாம சில விஷயங்கள் மனசுல தோணும், இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு. இன்னைக்கு உங்க மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் எதிர்காலத்துடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும். மீனராசி என்பவர்களுக்கு தன தானியம் சொல்லுவாங்க, பசு புத்திர லாபம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பணம் உங்களை தேடி வரும், நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள்வார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.